வீமன்கிற அரசன் கவுண்டின்யம்ங்கிற பகுதியை ரொம்ப சிறப்பாக ஆண்டு வந்தான். அவனோட மனைவி பேர் சாருஹாசினி. வீமன் பெருத்த மனக்குறையுடனேயே வாழ்ந்து வந்தான். ஏன்னா ரொம்ப நாட்களாகியோ அவனுக்கு பிள்ளை பேர் கிடைக்கல. குழந்தை பாக்கியம் வேண்டி பல தான தர்மங்களை எல்லாம் செஞ்சா, ஆனால் எந்த பலனும் இல்லை. ஒரு நாள் வீமன் தன்னோட மனைவி கிட்ட, தேவி, நாம் எத்தனையோ தான தர்மங்களை எல்லாம் செஞ்சிட்டோம், ஆனால் புத்திர பாக்கியமே கிடைக்கல. அதனால் நம்ம 2 பேரும் கானகத்துக்கு போய் தவம் ஏற்றுவோம். அதனோட பலனாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னான். சாருஹாசினியும் தன் கணவனுடைய யோசனைக்கு உடனே சம்மதம் தெரிவித்தான். தன்னோட அமைச்சர்களான சுமந்து மனோரஞ்சிதம்ங்கிற 2 பேரை அழைச்சி ஆட்சி பொறுப்புகளை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீமனும் சாருஹாசினியும் கானகம் நோக்கி புறப்பட்டாங்க. அவங்க கானகத்தை அடைஞ்சாங்க. களைப்பு மிகுதியால் சோலை ஒன்றில் தங்கி ஓய்வெடுத்தாங்க. சோலைக்கு பக்கத்திலேயே ஒரு தடாகமும் இருந்துச்சு. அங்கே பல வகையான பறவைகள் இருந்துச்சு. அவையெல்லாம் ஒன்றா கூடி பாடி ஆடி மகிழ்ந்து திரிஞ்சுது. மான்களும் பசுக்களும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நடமாடிச்சு. அந்த தடாகத்தில் புலி, ஓநாய் மாதிரியான மிருகங்கள் அருகருகே நின்று தண்ணீர் பருகிட்டு இருந்துச்சு. பறவைகள், மிருகங்கள்னு எல்லாமே விரோதம் பாராட்டாமல் வாழ்ந்ததை பார்த்துட்டு அரசனும் அரசியும் வியந்தாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு 2 பேருமே யோசிச்சாங்க. ரொம்ப பக்கத்தில் யாராச்சும் ஒரு மகான் இருக்கணும், அதனால தான் இந்த விந்தைகள் எல்லாம் இங்கே நிகழுது அப்படின்னு வீமன் சொன்னான். பக்கத்தில் எங்காவது ஆசிரமம் இருக்குதான்னு பார்க்கறதுக்காக 2 பேரும் போனாங்க. அப்போ ஒரு ஆசிரமம் கண்களில் தென்பட்டுச்சு. அந்த ஆசிரமத்தில் விஸ்வாமித்திரர் தன்னுடைய சீடர்கள் கூட தங்கி இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இது தங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம்னு உணர்ந்தாங்க. அவங்க விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்கி நின்னாங்க. இப்படி கணவன் மனைவி 2 பேரும் தம்மை பணிந்ததை பார்த்த விஸ்வாமித்திரர், உங்களுக்கு நல்ல புத்திரன் பிறக்கட்டும் அப்படின்னு மனம் கனிந்து ஆசீர்வாதம் செஞ்சார். அந்த வாக்கு அரசன் அரசி 2 பேரையும் மனம் குளிர செஞ்சுது. இதுக்கப்புறமா விஸ்வாமித்திரர் அவங்கள பார்த்து, ஆமாம், நீங்கள் 2 பேர் யாரு, எதுக்காக என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். வீமனும் அவங்களுடைய கதையை சொல்லிட்டு, முனிவரே, புத்திரன் பிறக்கட்டும் அப்படிங்கிற உங்களுடைய வாக்கால் எங்களோட குறை தீர்ந்து விட்டதாகவே நினைக்கிறோம். முக்காலமும் அறிந்தவர் நீங்கள். இத்தனை காலமாக நாங்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவித்ததுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம். விஸ்வாமித்திரரும் அவருடைய அருள்னால் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, வீமனே, உன்னோட முன்னோர்கள் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான காலங்காலமாக வழிபட்டு அவருடைய அருளை பெற்று உய்வடைஞ்சாங்க. உன்னுடைய மனைவி மேலே நீ கொண்ட பிரியத்தினால நீ அதையெல்லாம் மறந்துட்ட. அதனால தான் உனக்கு இது நாள் வரைக்கும் பிள்ளை பாக்கியமே இல்லைன்னு சொன்னார். வீமனுக்கு அவனோட மூதாதையரை பற்றி விளக்கி சொன்ன விஸ்வாமித்திரர், வீமராஜா, தக்கன் முதல் சித்திரசேனன் வரையில் உமது பரம்பரையினர் விநாயகரையே தங்களுடைய குலக்கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்கி பூஜித்து வந்தனர். ஆனால் நீயோ அதனை மறந்து விட்டாய். அதனால்தான் உனக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. நீ உன் நாட்டிற்கு திரும்பி சென்றதும் கணநாதரை நாளும் வழிபட்டு வா, உன்னுடைய குறை தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஏகாட்சர மந்திரத்தையும் அவனுக்கு உபதேசித்தார். அரசனும் அரசியும் முனிவர்கிட்ட ஆசி பெற்று திரும்பினாங்க.